ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் இப்போ என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஸ்ருதி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒரு சூப்பரான ஹேர் ரீக்ரோத் ஸ்ப்ரே இல்லை ஹேர் ரீக்ரோத் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் நீங்கள் அடுப்பில் வச்சு செய்யணுங்கிறதே கிடையாது. நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட உங்ககிட்ட இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். மல்டிபிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் கேர் ரெமெடி வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஃப்ளாஸ்க் இருக்கும் இல்லையா, நம்ம தண்ணி குடிக்கிற ஹாட் வாட்டர் நம்ம வைக்கிற ஃப்ளாஸ்க் இருக்கும்ல, அது இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் இல்லை வாட்டர் பாட்டில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு. ஸோ ஃப்ளாக்ஸ் சீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஹேராக இருக்குன்னா 1 ஸ்பூன் போதும். கொஞ்சம் ஹேர் லாங்காக இருக்குது அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான இன்கிரீடியன்ட் வெந்தயம். ஸோ வெந்தயமும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது முக்கியமான இன்கிரீடியன்ட் ரோஸ்மரி. ரோஸ்மரியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3 தான் நம்மளோட மெயின் முக்கியமான இன்கிரீடியன்ட். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பிளைனான குடிக்கிற தண்ணியை ஆட் பண்ணி ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சாலே போதும். இல்லை எனக்கு இன்னும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் இருக்கும் இல்லையா, நம்ம வெது வெதுப்பாக வார்மாக குடிக்கிற தண்ணி இல்லைனா வெந்நீர் வந்து இருக்கும் இல்லையா, அந்த வெந்நீர் இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். எப்படியும் நம்ம ஹாஸ்டலில் தங்கி இருக்கோம்னாலும் உடம்பு சரியில்லைனா வெந்நீர்லாம் நமக்கு ஹாட் வாட்டர்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஃப்ளாஸ்க் எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நார்மல் கண்டெய்னரில் ஹாட் வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா அதோட சூடு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். இதுவே ஃப்ளாஸ்க்காக இருந்தால் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ் அதில் ஹீட் அப்படியே இருக்கும்போது இதில் இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் இன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வெறும் வாட்டர் தான் கிடைக்குதுனாலும் பிரச்சனையாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹாட் வாட்டர் இருக்குனால ஆட் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஃப்ளாஸ்கில் கூட ஊற்றி வச்சுக்கோங்க. நல்ல ஜெல் டைப் கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் மட்டும் ஊற்றினேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீடு வெந்தயம் எல்லாமே ஊறி போய் நிறைய குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா ஊறி போய் அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணியோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃப்ளாஸ்கில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலர் இல்லாமல் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைனா இதை விட லைட் கலரில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கலர் மேட்டர் கிடையாது நமக்கு. ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸோட நியூட்ரியன்ஸ் அதில் அப்சர்வ் ஆனாலே போதும். ஸோ இப்போ உங்களோட ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. யூசேஜ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் லைக் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் ஒரு செக்ஷனையும் விடாமல் நல்லா பிரித்து ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஹேர் பன் போட்டுக்கோங்க. அரை மணி நேரம் இருக்கட்டும்னு விட்டுருங்க. நார்மலாக அலசிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்படியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு டெய்லியுமே ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணுறது 3 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 3 days ஒன்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி 3 days ஆயிடுச்சு. இன்னை வரைக்குமே இது நல்லா தான் இருக்குது. ஸோ 3 to 4 days நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியுமே நீங்கள் காலேஜ் போனாலும் சரி ஆஃபீஸ் போனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஸ்கேல்ப்லையும் ஹேர் லென்த்லையுமே நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்மெல்லாம் வராது. அந்த ஒரு ஹெர்பல் ஸ்மெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. நிஜமாக ரோஸ்மெரியோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்ல எந்த அவசியமும் கிடையாது. அப்படியே விட்டுடலாம். இதே மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை கூட நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி. ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அது இதுலாம் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் ரெகுலராக இது ஒரு 2 weeks யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் விசிபிளாக தெரிய ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 3 to 4 month மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாலே போதும். இல்லை நான் ஹாஸ்டல்லே தான் படிக்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் இது ரிசல்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குமே தவிர சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, ஹேர் கேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.